ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5/5/2026 ஸ்ரீசக்தி SS 518க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை இந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 851, அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 845, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 849 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மாஸ்டர் கீன்னு கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ மாஸ்டர் கீண்டா என்னென்னா, ஒரு நம்பர் தொடர்ச்சியாக வரும். அதிகபட்சமாக நம்மளுக்கு 4 தடவை வரும். ஸோ நான் இது வரைக்கும் என்னோடய கெஸிங்லையும் சரி, நம்மளுடைய விளையாட்டு அனுபவத்துலையும் சரி 4லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு ஒரே நம்பர் வரும். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நண்பா 6 ட்ரா கிட்ட வந்துருச்சு நம்மளுடைய இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 4, 5 இதுதான் நான் மேக்ஸிமம் பார்த்த நம்பர். இங்கே நம்மளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 தடவை ஆயிடுச்சு நண்பா. 8 6 தடவை கிட்ட வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் 851 சொன்னேன். ஸோ நம்ம இந்த 8 ஆரம்பித்தது 618லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதில் கவனிச்சிங்கன்னா 8 நம்மளுக்கு இந்த 618ங்கிறப்போ இங்கே நம்மளுக்கு C போர்டில் இருக்குது, C8 இருக்குது. அதுக்கடுத்து 508ன்னு வருது, மறுபடியும் இங்கே C8ன்னு வருது. அதுக்கடுத்து 778ன்னு வருது, மறுபடியும் இங்கே நம்மளுக்கு C8 இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக 3 தடவை வந்திருக்கு நண்பா. 3 ட்ரா ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக நம்மளுக்கு C போர்டில் இருக்குது. ஸோ அதோட அந்த நம்பர் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 849. இதில் கவனிச்சிங்கன்னா A8 நண்பா. அதுக்கடுத்து நம்மளுக்கு 845. இதில் கவனிங்க A8. அதுக்கடுத்து நம்மளுக்கு 851 A8. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு 3 ட்ரா நண்பா. 3 ட்ரா. ஸோ C போர்டில் 3 தடவை 8, அதே மாதிரி இப்போ கண்டினியூஸாக A போர்ட்லேயும் 3 தடவை 8. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுக்கு அதிகபட்சமாக சீரியல் நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4லேருந்து 5 ட்ரா தான் வரும். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 6 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 7வது ட்ரா இந்த நம்பர் வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுளில் வரதா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே நம்மளுக்கு 778ன்னு அடிச்சிட்டாங்க. அதனால் இன்னொரு டபுளை 8 வச்சு அடிப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அப்போ இந்த ட்ராவுடைய மறுபடிக்கு நம்மளுடைய கீ 88. இந்த ட்ராவுடைய கீ 88. அப்படி இல்லைட்டுன்னா இது இன் ஆர் அவுட். ஸோ இந்த ட்ரா 8 டபுளில் வரணும். அப்படி இல்லைட்டுன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், நம்மளுடைய கெஸிங் படி சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்திலையும். ஸோ இந்த ட்ரா 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இந்த ட்ராவில் நம்ம 8ஓட பவரை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ பவர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 8ஓட பவர் நம்மளுக்கு 8 3. ஸோ 8ஓட பவர் 3 நண்பா. இந்த 8ஓட பவர் இறங்கல ஃபுல்லாகவே நம்மளுக்கு 3 இல்லை. இதில் கவனிங்களேன், 618 அப்போ நம்மளுக்கு பவர் நம்பர் 3 இல்லை, 508 அப்பவும் 3 இல்லை, 778 அப்பவும் 3 இல்லை, 849 அதேமாதிரி 845 அதேமாதிரி 851. ஸோ 8ஓட பவர் 3 வரவே இல்லை. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளில் தான் 8க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 8 தூக்கி விட்டோம்னா நம்மளுக்கு 3 தான் நிற்கும். ஸோ 3 அதோட V9 ஃபார்மெட் V9 ஃபார்மெட் 6. ஏன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் 851. ஸோ இந்த இடத்துல 8 1 ஃபார்மெட்டு ப்ளஸ்ஸு V, அதாவது ஃபார்மெட் படி நம்மளுக்கு பவர் நம்பர் அதோட V9, அதாவது நம்மளுடைய V9 ஃபார்மெட்டில் நம்மளுக்கு 1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 8 1. அப்போது இந்த இடத்துப்படி நம்மளுக்கு கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ட்ரா 8 வரலைன்னா 3 அல்லது 6 C போர்டில் நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ட்ராவுடைய C போர்ட் அல்லது ஆல் போர்ட் 3 அல்லது 6. 3 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய C போர்ட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 3 அல்லது 6 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீ
888 மட்டும்தான் கீ. ஸோ 888 மட்டும்தான் நம்மளுக்கான கீ. அப்படி இல்லைன்னா 888மே வெளியேறும். ஸோ 888 வரணும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு வந்து 3 அல்லது 6லேருந்து வரணும். ஸோ 3 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் இது வந்து நம்மளுக்கு 33, 66, அப்படி இல்லைன்னா 36. ஸோ இந்த மாதிரி நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 36ங்கிறது வந்து நம்ம 63ஆகவும் போட்டுக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கை இன்னும் வேகப்படுத்துவோம். ஸோ லைக்குங்கிறது வந்து உங்களுடைய ஊக்கம்தான். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. 3 அல்லது 6. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில 8 கொடுத்துருக்கிறதுனால 8 என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழப்புவீங்க. ஸோ அதனால தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்மளுடைய பிசி மிக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு பிசி மிக்சர் வந்து நம்மளுக்கு வந்து 91 கிடச்சிருந்துச்சி. சாரி 19. ஏன்னா ரிசல்ட் வந்து 419. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டில் நம்ம கொடுத்தது வந்து பிசி கிடச்சிருந்துச்சி. பிசி 19 வந்து வின். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 419 நினைக்கிறேன் நேற்றுக்கு. ஸோ எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 419 தான் நேற்றுக்கான ரிசல்ட். ஸோ பிசி நம்மளுக்கு நேற்றுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ராவுக்கான பிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சடு. ஸோ பிசின்னு கொடுக்கல, மிக்சடுன்னு கொடுக்குறேன். ஏன்னா சில நேரத்துக்கு ஆல் போர்டுக்கு போச்சுன்னா அது நம்மளுக்கு ஏபியாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான். ஸோ இந்த ட்ராவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம 88 இதில் வச்சுக்கலாம். ஸோ 8 இல்லாத பட்சத்துக்கு தான் நம்மளுடைய இந்த பெயர்ஸ் ஃபுல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியது வரும். இப்போ நம்மளுடைய பெயர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 73, 23, அதே மாதிரி 76, 26, 06, 03. ஸோ 8 வந்து இன்னா அவுட்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷனான நம்பர். ஏன்னா கண்டினியூஸாக இந்த ஃபார்மெட்டை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. நிறைய பேர் இழுத்து விட்டுட்டு கடைசி கட்டத்துக்கு வருவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சிங்கிளையும் பெயரையும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ டவுட் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் நான் என்ன கொடுத்துருங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய லைக் தான் நம்மளுக்கான ஊக்கம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/5/2026 ஸ்ரீசக்தி SS 518க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.